அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எந்த நிலைமையில் இருந்தாலும், அவர்கள் யாராயிருந்தாலும் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் இரட்சிப்பின் தேவனுடைய கரம் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. சர்வத்தையும் சிருஷ்டித்த, சர்வத்தையும் ஆளுகிற, சர்வத்திலும் அதிகாரம் உள்ள, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எனவே சர்வ வல்லமை உள்ள தேவனை தேடுவோம், அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவரிடத்தில் கேட்போம், அவரிடத்தில் ஜெபிப்போம். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனுடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. பேஜ் நம்பர் 542. 1 நாளாகமம் 29, 11, 12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் கர்த்தருடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். கர்த்தர் உயர்ந்தவர். 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அடுத்ததுதான் முக்கியமானது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். தம்மை தேடுகிற எவரையும், அவர்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அவர்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அவர்தான் நாம் அனுபவிக்கிறதற்கு, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கிறதற்கு, நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். எனவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும். நமக்கு இறங்கி நன்மை செய்கிற கர்த்தர் அவர். எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இன்றைய தியான பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Chronicles chapter 4 verse 10, பேஜ் நம்பர் 509. இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது யாபேசுடைய ஜெபம். 1 நாளாகமம் 4:10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். 9ஆம் வசனம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் கனம் பெற்றவனாயிருந்தான், மேன்மை பெற்றவனாயிருந்தான், புகழ் பெற்றவனாயிருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். இவன் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இப்படிப்பட்ட கனத்தை, உயர்வை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பாருங்கள். 9ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 9ஆம் வசனம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவன் தாய், நான் துக்கத்தோடே யாபேஸை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸை பெற்ற தாய் துக்கத்தோடே அவனை பெற்றபடியால் தன் துக்க நேரத்தில், துக்கம் மிகுதியாயிருக்கிற நேரத்தில் தாங்கொண்ணா துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லுகிறாள். அதோடு அவனுக்கு யாபேஸ் என்று, துக்கத்தின் மகன் என்று, துக்கத்தை கொடுக்கிறவன் என்று, he makes sorrow, துக்கப்படுத்துகிறவன் என்று பெயரிட்டாள். அடுத்தது, இவனுக்கு சகோதரர் உண்டு, ஆபத்தில் உதவவே, இடுக்கணில் உதவவே, உதவி செய்யவே சகோதரர் உண்டு. ஆனால் இங்கே அவனுடைய ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் பற்றி, அவனுடைய ஆதரவு அனுகூலத்தை பற்றி சொல்லப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றும் அநேகர் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே எல்லாரும் இருந்தும், எல்லாருக்கும் எல்லாம் இருந்தும் எந்த ஒரு ஆதரவும் இன்றி, உதவி ஒத்தாசையின்றி, அனுகூலம் இன்றி, தனிமையில் அனாதை போல தவித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கடைசி காலத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஒரே ஒரு தரம்தான் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமிக்கு, இந்த தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கிய இத்தனை கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை அனுதினமும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகிற நம் ஆண்டவருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அதற்காக கேளுங்கள், ஜெபியுங்கள், நன்றி உள்ளவர்களாய் இருந்து உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று எதையாகிலும் செய்யும்படி செயல்படுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இங்கே யாபேஸ் கைவிடப்படவில்லை. அவன் துக்கத்தின் மகனாய் இருந்தாலும் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய், பெயர் பெற்றவனாய், புகழ் பெற்றவனாய், அதிக ஆசீர்வாதம் பெற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் பெயருக்கு சிற்றியே இருந்ததாக பார்க்கிறோம். ஒரு துக்கத்தின் மகன் எப்படி இத்தனை ஆசீர்வாதத்திற்கும் கனத்திற்கும் பாத்திரமானான் என்று பார்ப்போம். முதலாவது, அதே 1 நாளாகமம் 4:10 அதன் முதல் பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். யாபேஸ்
இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். யாபேஸ் தான் சந்தித்து வருகிற சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை, மற்றவர்களை பார்க்கவில்லை. அதற்கு மேலாக எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தும் தன்னை ரட்சிக்க வல்ல, தன்னை மீட்க வல்ல, தன்னை காப்பாற்ற வல்ல தன் ரட்சிப்பின் தேவனை, தன் ரட்சிப்பின் கன்மலையை நோக்கினான். தன் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு ரட்சித்து வழி நடத்தி பாதுகாத்து அந்த வனாந்தரத்திலும் பராமரித்து வந்த தன் தேவனை நோக்கினான். அவரால் தனக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். தன் வாழ்க்கையில் தான் சந்தித்து வருகிற சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று எதிர்பார்த்து நம்பி விசுவாசத்தோடு கர்த்தரை தேடினான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த யாபேஸ் கூப்பிட்டான். இரண்டாவதாக அதே வசனம் 10ஆம் வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அவன் வேறு யாரிடத்திலையும் போய் ஆசீர்வாதத்துக்காக கேட்கவில்லை. அவன் கேட்கிறான், ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். துன்பம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, வேதனை இல்லாத, கஷ்டம் இல்லாத, நஷ்டம் இல்லாத, உபத்திரவம் இல்லாத, கண்ணீர் இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம். அதனால் ஐஸ்வர்யம் பெருகும், அது சமாதானமாய் இருக்கும், அது சந்தோஷத்தை கொடுக்கும், அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்டார். அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம், அது நிறைவான ஆசீர்வாதம், அது நித்திய ஆசீர்வாதம், அது நம்மை விட்டு எடுபடாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்காய் யாபேஸ் தேவனிடம் கேட்கிறான், ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் அவர். அவரால் மட்டும்தான் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தர முடியும். அவரிடத்திலிருந்து தான் அப்படிப்பட்ட பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும், அது எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கிருபையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நன்மையா இருந்தாலும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எப்படிப்பட்ட கிருபை வரமாயிருந்தாலும் அவைகளெல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிறது, நம்முடைய பரலோக தகப்பனிடத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இவரைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னாரைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படியாகத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, நமக்குரிய ஆசீர்வாதங்களை நம் சந்தோஷத்தோடு அனுபவிக்கவும் அவர் கிருபை புரிகிறார். அது பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிற நன்மையான ஆசீர்வாதம். அதை யாரும் தடுக்கவும் முடியாது,
தடை செய்யவும் முடியாது. அது நமக்காக நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால, இரக்கத்தின் மிகுதியினால நம்முடைய பரலோக பிதா நம்மேல் தருகிற, அது நம்மேல் ஊற்றப்படுகிற, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பேஜ் நம்பர் 795. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவனால் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் எவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அதிலே புசிக்கவும், அவன் அதிலே சந்தோஷமாய் புசிக்கவும் தன் பங்கை பெறவும், தனக்குரிய பங்கை, தனக்குரிய ஆசீர்வாதத்தை, தனக்குரிய மேன்மையை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும். கர்த்தர் எனக்கு இதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பலனை, கிருபையை தந்தாரே, இப்பொழுது இதை நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுக்கிரகத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே என்று சொல்லி அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆஸ்தி, ஐஸ்வர்யம், செல்வம், சம்பத்து இருந்தால் மட்டும் போதாது. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கிருபையாய் அருளுகிறவர், நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யாபேஸ் அதைத்தான் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் அனுபவிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யும். நான் இனி துக்கப்படக்கூடாது, நான் இனி வேதனைப்படக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, கண்ணீர் வரக்கூடாது, எந்த ஒரு விதத்திலும் நான் சஞ்சலப்படக்கூடாது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சந்தோஷமாய் அனுபவிக்க நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்யும், அந்த அதிகாரத்தை எனக்கு தாரும் என்று வேண்டிக் கொண்டான். மூன்றாவது, என் எல்லையை பெரிதாக்கும். அதே வசனம் 1 நாளாகமம் 4:10, என் எல்லையை பெரிதாக்கும். யாபேஸ் கேட்கிறான், ஆண்டவரே என் எல்லையை நீர் பெரிதாக்கும், என்னுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லையை நீர் பெரிதாக்கும். காரணம், நான் துக்கத்தின் மகன் அல்ல, நான் வாக்குத்தத்தத்தின் மகன். நீர் எனக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சுதந்தரித்து கொள்ளும்படி என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வாதத்தின் மகனாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்கிறான். ஒரு யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில், ஆதியாகமம் 32:9-10, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, கர்த்தாவே நீர்தானே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரப்பா, எனக்கு நன்மை செய்வேன் என்று. 10வது வசனம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா மேன்மைக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான். எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீரே அப்பா, எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் காளைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் திரளான ஆசீர்வாதங்களும் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை நீர் தந்திருக்கிறீரே என்று சொல்லுகிறான்.
இப்பொழுதோ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படி எனக்கு இறங்கும். என் சமாதானத்தின் எல்லையை பெரிதாக்கி என்னை உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறான். 11ஆம் வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் கைக்கு தப்புவிக்கப்பட்டாதான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் ஜீவனோடு என் குடும்பத்தோடு சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். 12ஆம் வசனம், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி யாக்கோபு தனித்திருந்து ஜெபிக்கிறான். அத்தனை ஆசீர்வாதங்கள் அவனை சூழ்ந்திருந்தும் அவன் தனித்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். முழுவதும் பிந்தி தனித்திருந்து போராடி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவரை விடாமல் பற்றி கொண்டான். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய கிருபையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஏசாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார். இங்கும் யாபேஸ் தனக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன் எல்லையை பெரிதாக்கும்படியாய் வேண்டுகிறான். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லையை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியின் எல்லையை பெரிதாக்கும்படியா எல்லாவற்றிலும் திரளான ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் பெருக்கம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை வேண்டும். அதற்காக வேண்டுதல் செய்கிறான். 4வது வசனம், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். அதே அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் மட்டும் போதாது, எப்பொழுதும் உம்முடைய கரம் என் மேல் அமர்ந்திருக்க வேண்டும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் மட்டும் போதாது, என்னை பெருக பண்ணினால் மட்டும் போதாது, நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும். என்னை விட்டு விலகாதவராய், என்னை கைவிடாதவராய் என்னோடு கூட இருக்க வேண்டும். உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் இரட்சகராகிய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் கூட இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கரம் எப்பொழுது என் மேல் அமர்ந்திருக்கட்டும், என் குடும்பத்தின் மேல் அமர்ந்திருக்கட்டும், நீர் எனக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் மேலும் அமர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மை செய்கிற கரம், நம்மை பாதுகாக்கிற கரம், நம்மை பராமரிக்கிற கரம், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கரம், நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் தருகிற கரம், நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்துகிற கரம். கர்த்தருடைய கரம் நமக்கு அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய கரம் நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமக்கும் கரம், அந்த வல்லமை உள்ள கரம், அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும். நீர் என்னை விட்டு விலகாதவராய் என்னோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். 5வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, அவனுடைய ஜெபத்தை பாருங்க, எவ்வளவு அக்கறையோட, எவ்வளவு ப்ரிப்பேர்டா, எவ்வளவு தன்னை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரை இது 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 எல்லாம் எனக்கு வேணும் அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீர் கூட இருந்தா எந்த தீங்கும் என்னை இனி துக்கப்படுத்தாது, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆண்டவர் அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இதற்கு முன்பாய் என் குடும்பத்தினர் நான் அனுபவித்த தீங்கு இனி யாரும் அனுபவிக்க கூடாது, நானும் எனக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் சமாதானம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும், என் ஜனம்
சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று எழுதி தந்திருக்கிறீரே அப்பா, அந்த கிருபை தாரும் என்று கேட்கிறான். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது. சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், எந்த தீங்கும் உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும், எங்கிருந்து வருகிறதா இருந்தாலும், எங்கிருந்து உனக்கு விரோதமாய் எழும்புகிறதா இருந்தாலும், அது எல்லாத்துக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். சங்கீதம் 27:5, சங்கீதம் 27:5, தீங்கு நாளில தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. தீங்கு நாளில நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலுக்குள்ளே நம்மை மறைத்து வைக்கிறார். அந்த கூடார மறைவிலே, அவர் செட்டைகளின் நிழலிலே நம்மை ஒளித்து வைக்கிறார். தம்முடைய கரத்தினால் நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். எரேமியா 15:11 எரேமியா 15:11, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று எழுதி தந்துள்ளார். பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. தீங்க பார்த்து பயப்படாதுங்க. தீங்கின் காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல, எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் நெருக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, அப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலத்திலும் ஒடுக்கத்தின் காலத்திலும் நிந்தனையின் காலத்திலும் நேரத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று எழுதி தந்துள்ள. மெய்யாகவே அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவர். அவர் சொன்னால் சொன்னது தான், சொன்னதை செய்கிறவர் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எழுதி தந்துள்ளாரே. பாருங்க, நமக்கு விரோதமாய் எங்கிருந்து எந்த ஆயுதம், எந்த கிரியை உருவாக்கப்பட்டாலும், ஏவி விடப்பட்டாலும், அது எழும்பினாலும், அது செயல் இழந்து போகும், அது அழிந்து ஒளிந்து போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த கிரியைகளை அவர் அழித்து போட்டார். அது அழிக்கப்பட்ட கிரியை, அது செத்த கிரியை, அது செயல் இழந்த கிரியை, அது வாய்க்காதே போம். ஒன்றும் நம்மை அணுகாது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:15 செப்பனியா 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன்மேல் வர வேண்டிய தண்டனையை அகற்றி போட்டார். அதை இயேசு தம்மேலே அந்த தண்டனையை நமக்காக, அந்த ஆக்கினையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எனவே எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்து மீட்டு காத்து வருகிற கர்த்தர், உன் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் மகிமையாய் உன் நடுவிலே வீற்றிருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இத்தனை காலமும் நீ அனுபவித்து வந்த தீங்கை எல்லாம், துன்பத்தை எல்லாம், துக்கத்தை எல்லாம், பாடுகளை எல்லாம் உன் ராஜாவாகிய கர்த்தர், உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவற்றை எல்லாம் உன்னை விட்டு அகற்றி விட்டார், உன்னை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஏசாயா 54:14, ஏசாயா 54:14. நீ நீதியினால், தேவ நீதியினால் உன்னை ரட்சித்தாரே, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால், நீ நீதியினால், அந்த தேவ நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய்.
கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கி உனக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் கிருபையாய் அருளி செய்து அவர் உன்னை காத்து ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனையோ ஆண்டுகளாய் அநீதியின் கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். கொடுமையை நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம். உன்னால் தாங்க முடியாத, உன்னால் சகிக்க முடியாத பாடுகளை நீ சுமந்து கொண்டிருக்கலாம். மன பாரங்களை, வருத்தங்களை, கஷ்டங்களை நீ சுமந்து தவித்து கொண்டிருக்கலாம். எந்த ஒரு விதத்திலும் சமாதானமின்றி எப்பொழுதும் கண்ணீரையே நீ உனக்கு உணவாக்கி கொண்டிருக்கலாம். நீ பட்ட பாடுகளை, கஷ்டங்களை யாருக்குமே தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டு நீ சந்தோஷமாய் இருப்பது போலவே காண்பித்து கொண்டிருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் எனக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு அனுதினமும் அந்த பயத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்றாலும் இன்று இந்த நாள் உனக்கு நல்ல நாள். இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதத்தின் நாள். நீ இயேசுவை என் தேவனே என்று கூப்பிடுகிறபடியால் நீ பயம் இல்லாதிருப்பாய். நீ பாதுகாக்கப்படுவாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ பயப்படுகிறபடி ஒன்றும் உனக்கு சம்பவிப்பதில்லை. ஒன்றும் உனக்கு நேரிடாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் இரட்சகர் உன்னோடு இருக்கிறார். உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். அவர் உன் குடும்பத்தை காத்து கொள்வார். உனக்கென்று ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட குடும்பம் அது. அதை கர்த்தர் காத்து கொள்வார். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை கர்த்தர் பராமரித்துக் கொள்வார். ஒரு நாளும் நீ தனிமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே நீ தள்ளப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னோடு இருக்கிற உன் கர்த்தர் உனக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் உன்னை காப்பார். அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறவர். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிறவர். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மனது உருகி மகிமையான காரியங்களை செய்கிறவர். அவர் காலை தோறும், அனுதினமும் காலை தோறும் புதிய கிருபையை நமக்காக தருகிறார். அந்த புதிய கிருபையிலே பழையவைகளை ஒளிந்து போக செய்கிறார். பழைய வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின, துன்பப்படுத்தின, நம்மை கண்ணீர் விட வைத்த, நம்மை காயப்படுத்தின எல்லா கிரியைகளையும் ஒளிந்து போக பண்ணி புதிய கிருபையை அனுதினமும் நம்மை புதிதாய் பொழிய பண்ணுகிறார். புதிதாய் பெய்ய பண்ணுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தர் உன்னை காப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னோடு இருப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. நீ பாதுகாக்கப்படுவாய். நீ பயம் இல்லாதிருப்பாய். நீ பெருகுவாய். நீ பெயர் பெற்று ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன் இரட்சிப்பின் தேவன். நீ ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சத்தியபரனாகிய கர்த்தர். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை பிடித்து கொண்டு, வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொண்டு தொடர்ந்து ஜெபியுங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். அவர் உங்களுக்காய், அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார்.
இதுவரையிலும் கண்டிராத புதிய காரியங்களை செய்வார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார். இப்பொழுதே அது தோன்றும். உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும். வனாந்தரத்திலும் உங்களை வழி நடத்தி வருகிற கர்த்தராலே உங்களுக்கு வழி உண்டு. உங்களுக்கு செம்மையான வழி உண்டு. உங்களுக்கு நேர்த்தியான வழி உண்டு. உங்களுக்கு ஆசீர்வாதமான வழி உண்டு. அவாந்தர வெளியிலே ஆறுகளும் உண்டு. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். வனாந்தரத்தை செழிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஒரு கனத்தை, ஒரு மேன்மை கட்டளையிட்டு நீங்கள் அறியாத பிரகாரமாய் உங்கள் கண்களுக்கு எட்டாத பிரகாரமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வழிகள் நம்முடைய வழிகள், அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல. நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழியை பார்க்கலும் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவைகள். நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய், நம்மை பெருகச் செய்யும்படியாய், நம் பேரை பெருமைப்படுத்தும்படியாய் அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்தவைகள், உயர்ந்தவைகள். எனவே மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ உங்கள் தேவன், உங்களை மீட்டு ரட்சித்த தேவன். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்களுக்கு பதில் அளிக்கவும் வருவார். அவர் தாமதியார், அவர் வருவார். சொன்னவர் உங்களோட கூட இருக்கும்படியாய், அவர் கூட இருக்கிறதை காண்பிக்கும்படியாய் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரை துதிக்கும் சத்தம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் சத்தம் அங்கே உண்டு. சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அங்கே கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த கர்த்தருடைய கரத்தை தான் அந்த யாபேஸ் கேட்டான். ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தால் போதாது, உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், என்மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நான் உணர வேண்டும், அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உம்மை நன்றியோடு துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். யாபேஸ் தன்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. அவன் வேறு எதையும் பார்க்கவில்லை, யாரையும் பார்க்கவில்லை. தன் கண்களை உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுக்கு நேராய் ஏறெடுத்தான். தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த பரலோக தகப்பனிடத்தில் அவன் கேட்டான், அவன் ஜெபித்தான், அவன் விண்ணப்பம் பண்ணினான், அவன் வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான், மேன்மை பெற்றவனாயிருந்தான், புகழ் பெற்றவனாயிருந்தான், எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவனாயிருந்தான். அவன் ஆசீர்வாதமாயிருந்தான். நாமும் கேட்போமா, நாமும் ஜெபிப்போமா, சோர்ந்து போகாமல், சூழ்நிலைகளை பார்த்து மனம் தளர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ணுவோமா, வேண்டுதல் செய்வோமா? ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்ட நான், என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரே, உமக்கு மகனாக்கி கொண்டீரே, உமக்கு மகளாக்கி கொண்டீரே, உமக்கு பிள்ளையாக்கி கொண்டீரே. நீர் என்னையும் நேசிக்கிறீரே, என்னையும் ஆசீர்வதியும். என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கட்டும். நீர் என்னை விட்டு விலகாதிரும், என்னை கைவிடாதிரும். நீர் எப்பொழுதும் என் கூடவே இரும். எனக்கு நன்மை செய்யும், என்னை ஆசீர்வதியும். எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி, எதுவும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும்.
என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்கும். என் இருதயத்தை, என் இல்லத்தை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். உம்மை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீரே என்னை காத்தருளும் என்று நாம் கேட்போமா? தேவ பக்தனாகிய தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 63:1 சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன். சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன். நான் எங்கே இருந்தாலும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் தனிமையில் இருந்தாலும், ஆதரவற்ற நிலைமையில் இருந்தாலும், ஒரு செழிப்பும் இல்லாத வறட்சியான இந்த வனாந்தரத்திலே இருந்தாலும் நீர் என்னுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வனாந்தரத்திலும், ஒன்றுமில்லாத இந்த வனாந்தரத்திலும் என்னுடைய கண்கள் உம்மை தேடுகிறது. என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே, இந்த பாலைவனத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இருக்கிறதோ வனாந்தரத்துல, ராஜ மாளிகையில் ராஜ சிங்காசனத்திலே இருந்தவர் இப்பொழுது பயந்து துரத்தப்பட்டவராய் வனாந்தரத்திலே போய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை பார்க்க நான் ஆசையாயிருக்கிறேன். இந்த வனாந்தரத்திலும் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேச நான் ஆசையாயிருக்கிறேன். நான் உம்மை தேடுகிறேன். உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை காண நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னவர் 2ஆம் வசனத்துல, அதற்கு அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், இப்போது பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து விட்டேன். நீர் என்னை கொண்டு வந்து விட்டீர். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உமது முகத்தை பார்க்க ஆசையாயிருந்து, உம்மை தேட ஆசையாயிருந்து, உம்மை தொழுது கொள்ள ஆசையாயிருந்து, உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, என்னுடைய இரத்தத்தினால கழுவுநீரே ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். எனக்கு ரட்சிப்பை தந்தீரே ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தினீரே அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தீரே. நான் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே உமது வல்லமையும் உமது மகிமையும் எனக்கு காண கிருபை செய்யும் என்று நாமும் கேட்போமா? பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம், தேவன் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற ஸ்தலம். தேவ சமூகத்திலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அந்த அப்பத்தை தருகிறார், அந்த ஆகாரத்தை தருகிறார், அந்த மன்னாவை தருகிறார். நம்மை போதிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை, மகிமையை வெளிப்படுத்துகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் நம் மத்தியில் செய்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியம் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறாரே, அதிசயங்களை கண்டோமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமே. நாம் என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே, இந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதியும் என்று கேட்டோமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமே, அற்புதத்தை பெற்றுக்கொண்டோமே. இன்று நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? என்றைக்காவது உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை நான் கண்டேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா?
கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நன்றியோடு அதை நினைத்து அதை மற்றவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோமா, அதை மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறோமா? நான் குறைவோடு இருந்தேன், கர்த்தர் என்னை நிறைவாக்கினார். நீ இங்க போனியண்ணா, நீ ஆண்டவரே என்று கூப்பிட்டா, இங்கே போய் ஜெபித்தா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். என்றைக்காவது யாரிடமாவது சொல்லி இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இனியாகிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றியோடு இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நமக்கு நன்மை செய்தாரே, நமத்தில் வந்து நம்மை ஆசீர்வதித்தாரே, நாம் கூப்பிட்ட போதெல்லாம் செவி கொடுத்தாரே, நமக்கு இறங்கினாரே, நமக்கு கனத்தை தந்தாரே, நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரே. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரை காட்டிலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மை வித்தியாசமாய் விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா? நம்மை ஆசீர்வதிக்கிற ஸ்தலத்தில் நாம் காணப்படுகிறோமா? இனியாவது காணப்படுவோம். குறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே இனியாகிலும் உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். அப்பா, நான் உம்மை ஆராதிப்பேன், உமக்கு துதியை ஸ்தோத்திரத்தை செலுத்தி உம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லுவோமா? நம்மால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாளும் ஒரு விதத்திலும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் ஒரு தடையாய் இருக்கக்கூடாது. ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுமே, அந்த குடும்பம் முழுவதும் மகிழுமே, அனைவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களே, பரலோகம் களி கூறுமே. நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னையும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக்கும், நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? Let us all stand up. இது நம்முடைய நேரம், நம்முடைய அற்புதத்தின் தேவன் நமக்காய் அடிமையின் ரூபம் எடுத்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அந்த யாபேசின் ஜெபம் எவ்வளவு மேன்மையான ஒன்று பாருங்க. ஒவ்வொன்றாய் கேட்கிறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேட்கிறான். ஆசீர்வதித்தால் மட்டும் போதாது, அந்த எல்லையிலே பெருக்கம் வேணும். நான் பெருக வேண்டும். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்திலே நான் பெருக வேண்டும். உம்முடைய கரம் என்னோடே கூட இருக்க வேண்டும். நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை விட்டு விலகாதவராய், என்னை கைவிடாதவராய் என்னோடு கூட இருக்க வேண்டும். எந்த தீங்கும் எந்த ஒரு விதத்திலும் என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டானே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். கேளுங்க, என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன காரியத்தில் பெருக வேணும், நம்முடைய எல்லை பெரிதாக வேண்டுமே. ஆசீர்வாதத்தின் எல்லை, ஐஸ்வர்யம், கனம், மகிமை, குடும்பத்தின் எல்லை, ஊழியத்தின் எல்லை பெருக வேண்டுமே. நாம் கர்த்தரை நோக்கி கேட்போமா? நம்மத்திலே அவர் வந்திருக்கிறாரே. அவர் தானே சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், நீ எங்க இருந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும் நான் அங்கே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னா வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய இன்ப பிரசன்னத்தில் தான் நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி, இத்தனை மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாரே. இப்பொழுது உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா உங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டா உங்க குடும்பம் முழுவதும் நன்மையினால நிறைந்திருக்கும். நீங்கள் கனப்படுத்தப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கனப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் செழித்திருப்பீர்கள். நீங்கள் சுகித்திருப்பீர்கள்.
நாம் ஜெபிப்போமா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வசனத்தின்படி உம்மிடத்தில் ஜெபிக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் நீர் கேட்டு மனம் இறங்கி பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு யாபேஸ் தன் இரட்சகராகிய தேவனை நோக்கி ஜெபித்தானே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டானே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அநேக காரியங்களுக்காய் கண்ணீரோடு உம்மை நோக்கி கேட்டு கொண்டிருக்கிற, உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற, உரிமையோடு வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்றி யாரிடத்தில் போக முடியும்? யாரால் ஒரு விடுதலையை, ஜெயத்தை கொடுக்க முடியும்? இயேசுவே, எல்லா பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் பரிகாரி நீர் அல்லவோ? எனவே நீர் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கத்தில் இருந்தும் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து விடுவித்து ரட்சித்து மீட்டு காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே காணப்படுகிறதான குறைவுகளுக்காய் உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்கிற கர்த்தர் நீர் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளின் குறைவுகளை உம்முடைய அற்புத வல்லமையால் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அற்புத கரத்தை வைப்பீராக. உம்முடைய கரத்திலிருந்து புறப்படுகிற அந்த அற்புத வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறதை அனைவரும் கண்டு உணர்ந்து அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டே. இன்றும் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலும் ஆனந்தத்தாலும் நிரப்பப்பட்டிராத ஜனங்களை உம்முடைய சமூகத்திலே நீர் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரிபூர்ண ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டு உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ட்ரினிட்டி வேர்ட் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களில் ஒரு குறைவும் வராதபடி கர்த்தாவே சகல பரிபூர்ண நன்மையாலும் சுகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் சமாதானத்தாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி இம்மட்டும் கூட இருந்து காத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்த கரம் இப்பொழுது அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி காலம் செல்லாது, ஒரு கடைசி காலத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அதற்குள்ளாக ஒரு பெரிய ஆத்தும அறுவடை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அறுவடையை தாருவப்பா. பிராணிக்கு அதிகமாய் விதைத்திருக்கிறோம் அப்பா. அதிகமாய் உம்முடைய ஊழியத்துக்காய் ஆண்டவரை விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் உம்முடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணி அது ஆசீர்வாதத்தை தாரும், ஒரு பெரிய அறுவடையை தாரும். என்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை கர்த்தர் காத்து கொள்ளும் அப்பா. தேச தலைவர்களை காத்து கொள்ளும் அப்பா. அகில உலகத்தையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் இயேசுவே என்று கூப்பிட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை அறிக்கையிட்டு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பை அனுப்பும் அப்பா. ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, மன்னியும் அப்பா. மன்னித்து மனம் இறங்கி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், அகில உலகம் அந்த ரட்சிப்பை காண செய்யும் அப்பா. ஆண்டவரே, சமாதானத்தின் நாட்களை தாரும் அப்பா. சந்தோஷத்தின் நாட்களை தாரும் அப்பா. ஆசீர்வாதத்தின் நாட்களை தாரும் அப்பா. நீர் எங்களோட கூட இருவோம் அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியனும் சகல நாட்களிலும்
நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ண கர்த்தர் எங்களோடு கூட இருந்த வருகை பரியந்தம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடச் செய்யும். அப்பா, ரட்சிப்பின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாரும். ஒவ்வொருடைய வேண்டுதலை கேளும். அந்த யாபேஸ் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டானே, அவனுக்கு நீர் அவன் வேண்டுதலை எல்லாம் அருள் செய்தீரே அப்பா. அதை அருளினீரே அப்பா, கிருபையாய் கொடுத்தீரே. ஒவ்வொருவரும் இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லவரப்பா, நீர் சர்வ அதிகாரம் உள்ளவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் பெரியவரப்பா. உம்மிடத்திலிருந்து உயர்வான மேன்மையான பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் கூட இரும், காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த நாளில் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மிஷன் ஃபீல்டு ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கே கேட்டாலும், எப்போ கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஊழியங்களை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் தேசத்திலும் கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.